நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பத்தி பார்ப்போம். இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறதுக்கு நான் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னா என்ன அப்படின்னா, நம்ம சிம்பிளா ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்கறத விட அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணி காட்டும்போது அது இன்னும் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டெவலப் ஆகும். ஸோ யூஸ்வலாக ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து போல்டாக காட்டுறது, டெக்ஸ்ட்டை வந்து இட்டாலிக்ஸாக கொடுக்கறது, டெக்ஸ்ட்டை வந்து வேற விதமாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அண்டரில் வந்துடும். ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னா பேசிக்காக நீங்கள் ஒரு ஃபார்முலா எழுதுனா மேலே ஸ்கொயர் போடுறது, கீழே அந்த சப்ஸ்கிரிப்ட் போடுறது, இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் வந்து நம்ம இந்த தேர்டு பார்ட் வந்து பார்க்குறோம். இதில் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கில் வந்து போல்டு, ஸ்ட்ராங்கு, இட்டாலிக்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டேக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு டேக்காக வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்படின்னா இது வந்து ஒரு இந்த வேர்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நம்ம டேக்குள்ள போடுவோம். இந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை நம்ம ஸ்ட்ராங் டேக்குள்ள போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்கே ஸ்ட்ராங்குள்ள வந்து நம்ம திஸ் டெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டும் அந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிற டேக். இதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராங் டேக் வந்துட்டு சிமிலர் டு உங்களுக்கு இது யூஸ் பண்ணுற மாதிரி தான், போல்டு யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ போல்ட் டேக் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை நான் இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன். யூஸ்வலாக போல்ட் டேக் யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங் டேக்கும் வந்துட்டு அவுட்புட் காட்டும். ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் அவுட்புட் தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் index.html அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எம்எட் அப்ரிவேஷன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நார்மலாக அந்த ஹெட்டு, பாடி இதெல்லாம் வந்து கொண்டு வந்துடும். இப்போ நம்ம பார்க்கறது வந்துட்டு HTML டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போல்டு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த போல்டு அப்படிங்கிறது வந்து திஸ் இஸ் போல்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் போல்டாக காட்டுறது தான் வந்துட்டு போல்டு. நம்ம லைவ் சர்வர் வந்து வச்சு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். லைவ் சர்வர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு லைவாக ரீலோட் ஆக ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? இதை நான் ஒரு சைடு வச்சுக்கிறேன், நம்மளோட இதை வந்து இன்னொரு சைடு வச்சுக்கிறேன். பாருங்க, இப்போ இது வந்து நம்ம நார்மலாக நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட்குள்ள கொடுக்கறதுக்கும் திஸ் இஸ் டெக்ஸ்ட் பேரா, இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. ரெண்டுத்துக்கும் வந்துட்டு போல்ட் ஐ காட்டுது, இது பேரால கொடுத்துருக்கிறதுனால பேரான்னு காட்டுது. நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ டேக் பற்றி பார்க்கலாம், அதாவது இட்டாலிக்ஸ் டேக். இது வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக, வேர்டு வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்து காட்டும். ஐ டேக் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இட்டாலிக்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணி சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகுது பார்த்தீங்களா? அதனால தான் நான் லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணேன். இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து போய் பார்த்துட்டு வாங்க. நான் வந்துட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா இங்கே ஐ பட்டனில் கொடுக்குறேன். திஸ் இஸ் இட்டாலிக்ஸ். பார்த்தீங்களா, ஸ்லாண்டிங்காக வந்துருக்குதா? ஸோ இதுதான் வந்துட்டு இட்டாலிக்ஸு. இப்போ ஸ்ட்ராங் என்னன்னு பார்ப்போம். ஸ்ட்ராங்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்காக தான் இந்த டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ பாருங்க, அதே மாதிரி தான் வருது. ஸோ இதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே வந்துட்டு டேக் தான் வித்தியாசம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் அப்படின்ற டெக்ஸ்ட்டை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ரௌசர் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்டு அப்படின்னு அது ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். பட் இதுவே வந்து நீங்கள் போல்டு யூஸ் பண்ணீங்கன்னா சும்மா இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு போல்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் போல்டு யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ராங் யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம். ஸ்ட்ராங் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌசர் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் திஸ் டெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐ எலிமெண்ட் பற்றி பார்த்தோம். இஎம் எலிமெண்ட்டை பற்றி பார்ப்போம். இஎம் எலிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எம்பசைஸ் டேக். எம்பசைஸ் டேக் அப்படின்னா இது வந்து இட்டாலிக்ஸ்க்கு சிமிலரான டேக் தான். ரெண்டுமே அவுட்புட்டில் வந்துட்டு சேமாக தான் இருக்கும், ஸ்லாண்டிங்காக தான் வந்துட்டு உங்களுக்கு காட்டும். பாருங்க, நான் வந்து காட்டுறேன். இப்போ இட்டாலிக்ஸ்க்கு அடுத்து நம்ம எம்பசைஸ் டேக் வந்து போடலாம். எம்பசைஸ் டேக்ல திஸ் இஸ் எம்ஃபாசிஸ் நான் போடுறேன். அவுட்புட் வந்து பார்த்தோம்னா இப்போ அவுட்புட் வந்து பார்த்தோம்னா திஸ் இஸ் எம்பசைஸ். பாருங்க, ஒரு பிரேக் டேக் போட்டால் வந்துட்டு எல்லாம் கீழே வந்து
இப்போ பாருங்க திஸ் இஸ் எம்பசைஸ், இதுக்கும் இது திஸ் இஸ் இட்டாலிக்ஸ்க்கும் திஸ் இஸ் எம்பசைஸ்க்கும் ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம வேற வேற யூஸ் பண்ணணும், ஒரே இது யூஸ் பண்ணலாம்ல. ஸோ இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, எம்பசைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து இட்டாலிக்ஸா மாத்தினா அது வந்து எம்பசிஸ். வெறுமனே அந்த டெக்ஸ்ட்டை வந்து சும்மா ஸ்லாண்டிங்ல ரெப்ரசென்ட் பண்ணா அது வந்து இட்டாலிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க, பக்கத்துல வந்துட்டு உங்களுக்கு தண்ணி தாக எடுக்குது, பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட ஒரு பாட்டில வந்து தண்ணி இருக்கு. ஸோ நீங்க வந்து ரெண்டு விதமா அவர்கிட்ட வந்து நீங்க தண்ணி கேட்கலாம். ஒன்னு, சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க பாட்டில்ல கொஞ்சம் தண்ணி இருந்தா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா, நான் குடிச்சிட்டு தரேன், எனக்கு தாகமா இருக்கு அப்படி சொன்னா அவர் சந்தோஷமா பாட்டில் எடுத்து கொடுப்பார். இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து பாட்டில் தண்ணி இருக்கா, அவர் கேட்காம கட கட கடை எடுத்து நீங்க பாட்டில் குடிச்சிடுறீங்க. ஸோ அப்புறம் என்னது, ஃபோர்ஸ் பண்ணி அந்த பாட்டில் எடுத்து குடிக்கிறீங்க. ஸோ இது வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணி பண்றீங்க, அது வந்து சும்மா பொலைட்டா பண்றீங்க. ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ இது வந்து நார்மலா நீங்க ரெப்ரசென்ட் பண்ணா அது இட்டாலிக்ஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து, ஒரு வெர்பல் ஸ்ட்ரெஸ், இந்த வார்த்தைக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்து அதை இட்டாலிக்ஸா மாத்தினா அது வந்து எம்பாசிஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரௌசருக்கு அது வந்து ஸோ இந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா? இட்டாலிக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணும். நார்மலா போல்டுல ரெப்ரசென்ட் பண்ணா அது ஸ்ட்ராங். ஓகேங்களா? இட்டாலிக்ஸ் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணா அது எம்பாசைஸ். ஓகேங்களா?